யாருக்கு என்ன வேகம் கிடைத்தது அப்படின்பதை கண்டுபிடிப்போம். ஓ, நான் மெதுவாக இருக்கிறேன். மச்சை, நான் ஸ்டான நடுவுல இருக்கிறேன். நாங்கள் சுவையான பிரிங்கிள்ஸ் நூடுல்ஸ் சாப்பிட போகிறோம். நான் உண்மையில் முயற்சிக்க விரும்புகிறேன், ஆனால் நான் வேகமாக நகர முடியவில்லை. ஓ இல்லை, ஆனால் நான் முடியும். ஓ, நூடுல்ஸ் வேகமாக சாப்பிட எப்படிங்கிறதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. அதை சாப்பிட சில சாப்பாட்டு குச்சிகளில் வைத்து சாப்பிடணும். பின்னர் அதை சாறு கொண்டு கழுவ வேண்டும். பாட்டி, உங்க மீசை கீழே தொங்குது. அப்படியா? அதனால நான் இன்னும் கூடுதல் நூடுல்ஸ் சாப்பிடலாம். ஓ, நீ எவ்வளவு மெதுவா இருக்கிறாய். ஓ, நான் ஒப்புக்கொள்கிறேன். அவள் மிகவும் மெதுவாக இருக்கிறாள். நாம் அவளை காத்திருக்க வேண்டியிருக்கும். அப்படியா? அவைதான் விதிகள். நான் ஒவ்வொரு நூடிலையும் சாப்பிடுவேன். பாருங்கள், நான் அதை என் வாயில் வைக்கப் போகிறேன். ஓ, இது மிகவும் சலிப்பு. ஏய் பாட்டி. ஓ, நீங்கள் ஏன் தூங்குகிறீர்கள்? எழுந்திருங்கள், சவாலை தொடர நேரமாகிவிட்டது. ஓ, இறுதியாக இந்த முறை என்ன கிடைக்கும் என்று ஆவலாக இருக்கிறேன். என்னிடம் சராசரி வேகம் உள்ளது. நான் மெதுவாக இருப்பதற்கு பழகவில்லை. நான் மிகவும் வேகமாக இருக்கிறேன். நாம் எங்கே சாப்பிட போகிறோம்? ஆமாம், லாலிபாப்ஸ். அவை கொஞ்சம் பயங்கரமாக தோன்றுகின்றன, ஆனால் சுவை எப்படி? அது உண்மையில் நல்லதாக இருக்கிறது. அந்த சுவையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எதை எதிர்பார்க்க வேண்டும்? அதை எடுத்து சாப்பிட வேண்டும். ஓ ஆம், ஊஃபா! இந்த லாலிபாப் உள்ளிருப்பவர் இப்போது என் வயிற்றில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். இல்லை, என் வாயில். ஓ, அருவருப்பு! ஏன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஏனெனில் அது உங்கள் முடியில் இருக்கிறது. ஓ, என்ன? நீங்கள் மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறீர்கள். இதற்கிடையில் என் லாலிபாப் விரைவாக சாப்பிட ஒரு வழி தேவை. சரி, நான் லாலிபாப் ஐ சுத்தியுடன் உடைத்து முடிக்கலாம். ஓ, அது சரியாக இருக்கிறது. பை பை சிறிய கரப்பான் பூச்சி, நான் உன்னை இல்லாமல் லாலிபாப் சுவைக்க போகிறேன். ஓ ஆம், அதை முயற்சிப்போம். இது ரொம்ப நல்லது. இது இன்னும் என் தலை மீது இருக்கிறதா? வாங்க, விரைவாக சென்று என்ன கிடைத்தது என்று பார்ப்போம். எனக்கு சராசரி வேகம் உள்ளது. நான் மெதுவாக இருக்கிறேன். எனக்கு அதிர்ஷ்டம். நான் இந்த சுவையான காலை உணவு தானியங்களை சாதாரண வேகத்தில் சாப்பிட போகிறேன். ஓ பாட்டி, ஆனால் அது பரவாயில்லை. என் காலை உணவு தானியங்களை விரைவாக சாப்பிட என்னை யாரும் தடுக்கவில்லை. ஏன் அவற்றை பால் சேர்த்து கலக்க வேண்டும்? நான் எல்லாவற்றையும் உள்ளே கலக்கி விடுவேன். ஓ, அது நல்லது. எனக்கு பரவாயில்லை, பால் குடிப்போம். அது கொஞ்சம் வலியாயிருந்தது. ஓ பாட்டி, மன்னிக்கவும். ஆமாம், நம்ப முடியாத சுவை. இப்போது நான் சில பாலை திறக்கப் போகிறேன். வாவ் பாட்டி, உங்களின் இடைவெளியும் மிகவும் சிறியதாக இருக்கிறது. சரி, அது என் உணவில் இருக்கிறது. ஓ, தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். ஆஹா, இப்போது இந்த உணவை அனுபவிக்கலாம். ஓ ஆம், நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். பாட்டி, நீ இன்னும் தொடங்கவே இல்லை. ஜில், நீ என்ன நினைக்கிறையோ அதையே நான் நினைக்கிறேன். இதையெல்லாம் சாப்பிடுவோம். இது என்ன விஷயம்? உனக்கு வெட்கமா இல்ல? எனக்கு ஒரு துண்டு கூட விடவில்லை. நான் மீண்டும் வேகமாக இருக்கிறேன். என் வேகம் நடுத்தரமாக உள்ளது. நான் மெதுவாக இருப்பேன், ஆனால் சுவையை ரசிக்க முடியும். ஓ, ஐஸ்கிரீம். நான் சாப்பிடும் வேகத்தில் சாப்பிட்டாலும் ஐஸ்கிரீமை ரசிக்கலாம். ஓஹோ, என்னோட ஏதோ தவறாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். எனக்கு குளிராக இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஓ பாவம், நாங்கள் உங்கள் வெப்பநிலையை சரிபார்க்க வேண்டும். அட,
நான் இது போல எதையும் பார்த்ததில்லை. ஜில், உன்னை உடனே சூடாக்க வேண்டும். உனக்காக சில ஆடைகளை சூடாக்கி சூடான தேநீர் கொடுக்கிறேன். ஓ, காத்திரு. ஓ, இது நல்லது. ஓ பாட்டி, மிகவும் நன்றி. நான் இப்போது உண்மையில் மிகவும் நன்றாக உணர்கிறேன். ஓ, யார் எனக்கு உதவுவார்கள்? இது எல்லாம் ஊறுகிவிட்டது. இது வெறும் குளம். ஓ, பார்க்கலாம். இன்னைக்கு என் நாள். ஓ, சரி. ஓ, நான் மீண்டும் மெதுவாக இருக்கிறேன். நாம் என்ன சாப்பிடப் போகிறோம்? அடடா, அது துர்நாற்றமுள்ள சீஸ். அது மிகவும் அருவருப்பானது, அதுவும் மெதுவாக செய்யும் போது. ஆமாம், நானும் அதற்கு ரசிகன் இல்லை. இதன் வாசனை போலவே ருசிக்காது என்று நம்புகிறேன். ஓ, அது அசிங்கமாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறேன். சரி, அதை எவ்வளவு விரைவாக சாப்பிடுவது என்று எனக்கு தெரியும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் அது ஊறுகிவிட்டது. அவள் என்ன செய்கிறாள்? நான் இதையெல்லாம் உருக்கப் போகிறேன். முடிந்தது. நான் இதை சாப்பிடுவதற்கு பதிலாக வேகமாக குடிக்க முடியும். அடடே, இதை என் வாயில் போடப் போகிறேன் என்று நம்ப முடியவில்லை. இது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, மிகவும் மோசமாக இருக்கிறது. நான் முடியாது. நான் அதை பண்ண வேகம் அதிகமாக இருந்தால் அது சிறந்தது. ஓ, எவ்வளவு கொடூரம்! நான் முடித்து விட்டேன். நான் பண்ண போகிறேன் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்றை. டிஸ்டர்பர் கத்தி மரிய முழுக்கத்தோட ஒரு துண்டை வெட்ட சில கருவிகளை பயன்படுத்த போகிறேன். இப்பொழுது நாங்கள் அதை உண்மையான நிபுணர்களைப் போல சுவைக்கலாம். ஓ, உன்னை இப்படி யார் ஆக்கினார்கள்? நீங்க அறிந்திருக்கிறீங்களா, இது அவ்வளவு மோசமாக இல்லை. எனக்கு இது பிடிக்கும். ஆனால் நான் யாரிடம் போய் சொல்கிறேன்? என் வயிறு இப்போது வலிக்கிறது. ஆமாம், அது அருவருப்பாக இருந்தது. ஆனால் நான் செய்தேன். ஓ, என் கடவுளே! நீ மட்டும் இதை செய்யவில்லை, நாங்கள் செய்தோம். யூஹூ. ஹே பாபி, நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன். இல்லை, இல்லை. ஓ, ஹிம்ஸ்டியாரு பாப்போம். நான் மெதுவாக இருக்கப் போகிறேன். மிதமான வேகம் எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. நான் வேகமா இருக்க போறேன். ஓ, ஒரு முழு வாளி KFC கோழி வந்துட்டா நான் எப்பவும் வேகமா இருப்பேன். ஓ, சாஸ் இருக்கிறது என்பது மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆமாம், நான் சிக்கனை கெட்சப்பில் மூழ்க விட்டு அது முழுவதும் ஷாஸில் மூழ்கி இருக்கும்படி செய்வேன். அப்போதே நான் அதை உண்மையிலேயே ரசிக்க முடியும். ஆமாம், ஆடு 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 சரியானது. எங்களுக்கு எலும்புகள் தேவையில்லை. அது அற்புதம். என்ன, அதுவேதானா? இவ்வளவு குறைவாக இருக்கும் என்று நான் உணரவில்லை. குப்பை போடுவதில் என்ன அர்த்தம்? ஓ, சீக்கிரம் வாங்க, சுத்தம் செய்யுங்கள். இந்த பொருட்கள் சுற்றி கிடக்கும்போது நான் எனது விஷயத்தை அனுபவிக்க முடியாது. சரி, இப்பொழுது அதை முயற்சி செய்யலாம். அது ருசியாக இருக்கிறது. ஓ, அற்புதம். இது ருசியா இருக்கும். அதுதானா? ஓ, என்ன இது? நான் உன்னை இப்போது புரிந்து கொள்கிறேன் பாபி. பாட்டி, ஜில் கிட்ட இருந்து சில ட்ரம் ஸ்டிக்ஸ் திருடலாமா? அவளுக்கு எதுவும் தெரியாது. அது ஒரு சிறந்த யோசனை பேரனே. என்ன, என் கோழி எங்கே? அதனால்தான் நான் மெதுவாக இருப்பதை விரும்பவில்லை. அதுதான் தொடங்குகிறோம். நீ என்ன செய்கிற? எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸை வேண்டும். எனக்கு எண்ணெய் தேவை. எப்படி ஆனாலும் பொரிக்க வேண்டுமே. ஓ, அதை செய்யலாம். பாத்திரத்திலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுகிறேன். கொஞ்சம் ஃப்ரைஸ். ஓ ஓ ஓ, எண்ணெய் எல்லா இடங்களிலும் கசியுது.
ஓ, சிறுமகள், இதை இப்போது வெளியே அனுப்ப வேண்டும். ஓ, மன்னிக்கவும் ஜில், நான் உன்னை கொஞ்சம் நுரைவிட்டது. மன்னிக்கவும் பாணி, எனக்கு இதை சீர் செய்ய விடுங்கள். ஓ, அதை செய்யாதே. நான் விட்டுக் கொடுக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் அவை முழுவதும் நிரப்பத்தோடு எரிந்து விட்டன. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என் ஜேபில் நினைத்தாலும் கிடைக்காதிருந்தும் எப்போதும் கிடைக்கும் கிட்டிகேட் இருப்பது போல் இருக்கும். அதை குச்சிகளாக உடைக்குங்கள். அது ஒரு விதமான பிரைஸ் போலவே இருக்கும். ஆனால் சாக்லேட் பிரைஸ் சிறு அசைவுடன் சில சாக்லேட் பிரைஸ் எடுக்கிறோம். இவற்றை பாக்கேஜ் மற்றும் தட்டில் வைக்கலாம். சாஸ் இல்லாமல் நாங்கள் எங்கே போகலாம்? ஆனால் இந்த முறை நாங்கள் சாக்லேட் சிரப்பை பயன்படுத்த போகிறோம். இது நிச்சயமாக வேலை செய்யும். உங்களுக்கு எப்படி உள்ளது? அதை எப்படி சாதிச்சென்று நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். சோல்ஹான் பரிச்சரிஷை எடுத்து விடுகிறோம், ஏனெனில் அவை நமக்காக உறுதியாக இல்லை. நாம் உருளைக்கிழங்கை தோலுரித்து வெட்ட வேண்டும். ஓ ஆம், சற்று அசைவுகளுடன். அப்படியே, நான் ஒரு நிபுணன். எனக்கு எப்போதும் உண்மையான யோசனைகள் இருக்கின்றன. ஆகையால் நாம் ஒரு பழைய சீன சமையல் முறையை பயன்படுத்துவோம். சீன சாப்பிடு மரத்துக்கு நடுவில் உருளைக்கிழங்குகளை வைத்து வெட்டுவோம். ஆனால் முழுக்க அல்ல, அதை ஒரு குச்சியில் இடு. சரியாக இருக்கின்றது. இப்போது அதை அடைக்குழில் வைத்து தயாராகும் வரை காத்திருக்க வேண்டும். அது மிகவும் குள். நான் எனது உருளைக்கிழங்குகளை பி ஆப்ஷன்ஸ் பாயில் செய்ய முடிவு செய்தேன். எனக்கு பிடித்த உருளைக்கிழங்குகளை அப்படியாவது சமைப்பது வசதியானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உருளைக்கிழங்கை நசுக்க வேண்டும். இது நிச்சயமாக உருளைக்கிழங்கு மாஷ் ஆகும். முடிஞ்சது. அதை உப்பிட்டு மறக்கவே கூடாது. கொஞ்சம் மாவு சேர்க்கவும். சரி, மற்ற அனைத்தையும் கலந்து விடுங்கள். சரி, நாம் உருளைக்கிழங்கு மாவை பெற்றோம். ஓ, உங்களை ஏமாற்றினேன். இதை உருட்டு குச்சியால் உருட்டப் போகிறேன். அற்புதம்! எனது முத்து பொம்மை முகம் ஒன்றுடன் என் மனமகிழ்ச்சி கோப்பை. அற்புதம்! சில வட்டங்கள் இருக்கின்றன. நான் அங்கு மனமகிழ்ச்சி முகங்களை வரைவேன். இப்போது அதை பதப்படுத்த உலக்கி வைப்போம். ஆஹா, அது மேடோ கார்பிங்கோ. நம்ம சாஸ் தேவைப்படும். பழி நான் வீட்டுல தயாரிக்கப்பட்ட கேச்சப் செய்வேன். எனக்கு ஒரு தக்காளி தேவைப்படுகிறது மற்றும் அதை நம்ம மிக்சியில் விடுவோம். அதை இயக்கி ஆசையும் தக்காளி தேசம் அளவு அரைப்போம். சரி, ஆச்சையும் ஒரு பாத்திரத்துல ஊற்றுறேன். ஆச்சும் ஒரு திருநீலி பச்சிலை. சரியாக இருக்கிறது. ஓ, எவ்வளவு சுவையானது! அப்ப பிறகு என்ன கிடைச்சிருக்குது? ஆஹா, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, ஆனால் இது உங்களுக்கு அல்ல. ஆகவே நான் சாதாரண கேட்சப்பை சாஸுக்கு பயன்படுத்த போகிறேன். என்ன அவமானமோ என்று எனக்கு இல்லை, ஏனெனில் நான் ஒரு பெரிய கேட்சப் ரசிகர் தான். அதை பாருங்கள். மோனிகாவிடம் சென்று ருசித்து பார்ப்போம். மோனிகா, துவங்கி விடு. இவைகள் வேடிக்கையாக இருக்கின்றன. இப்போது இதை பரிசோதிப்போம். வாய்ஸே, இது அருமையாக இருக்கிறது. எனக்கு இன்னமும் வேண்டும். அதிசயமாய். பாட்டி, நீ அருமையானவள். இங்கே என்ன இருக்கிறது? இவை மேக்டொனால்ட்ஸின் ஃப்ரைஸா? இல்ல, அவற்றல்ல. சாஸுடன் இதை முயற்சிக்கலாம். சாக்லேட் சிரப் மற்றும் கிட்கேட். சூப்பர் சகோ. சமையல்காரர் என்ன தயாரித்தார்? இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. சலிப்பு. தக்காளி பியூரி மோசமில்லை. சரி, நான் பாட்டியை வெற்றியாளராக தேர்ந்தெடுத்தேன். அட நானா? உண்மையிலேயே? ஓ யாக்கு, இது அருமை. இந்த முறை பெண்ணுக்கு சென்ன வேண்டும். எங்களை காட்டு. வா, இது ஒரு சாண்ட்விச். அது சூப்பர். சரி, அதை செய்யலாம். நண்பர்களே, தயார்தானே? சாப்பாடு கூட கிடையாது. இது ஒரு சாதாரண உணர்வு மட்டுமே. ஒரே கற்றை எடுத்து பொரித்துக் கொள்ளலாம். ஓ, கொஞ்சம் பீனட். ஓ ஓ, நீங்களே எனக்கு பயம்படுத்தினீர்கள். ஓ கடவுள்,
நன்றி. ஓ நன்றி நன்றி பெண்களே. அப்போ சமையலுக்கு திரும்புகிறேன். எனது சைனேச்சர் ஸ்ட்ராபெரி ஜாமுடன் கூடிய பீனட் பட்டர் சாண்ட்விச்சை செஞ்சு கொண்டிருக்கிறேன். சிறிய மோனிகா இதை மிகவும் விரும்புகிறார். ஓ இசைந்த மிகவும் சுவையாக மணக்கிறது. அதை மற்ற பாதி டோஸ்ட் மீது போடுவோம். இதோ என்னுடைய அழகான சாண்ட்விச். நைஸ். எனக்கு எல்லாம் தயாராச்சு. ஆஹா, உங்க சாண்ட்விச் மிகவும் அனைத்து பசியாக தெரிகிறது. ஓ ஆம், மன்னிக்கவும். நான் அது எனக்கே சாப்பிட ஆசைப்படுகிறேன். செய்ய ரொம்ப பிடிச்ச சகோதரிக்காக நான் ஒரு சாண்ட்விச்சை தயாரிக்க வந்திருக்கிறேன். இந்த மாஸ்டர் பீஸ் வென்றாக வேண்டும். நான் ஒரு பாரம்பரிய ஹாம் மற்றும் சீஸ் சாண்ட்விச்சை செய்ய போகிறேன். இது சீர்பட்டது, மேலே இருக்கிற அளவு சிறப்பு. இப்போது அது வறண்டு இருக்காமல் தடுக்க மயோனைஸ் சில தேவை. ஓ ஆமாம், சரியா இருக்கிறது. என் பிடிச்ச சீட்டோ சிப்ஸில் அனைத்தையும் மூழ்கடிக்கலாம். நான் முதலில் அவற்றை நசுக்க வேண்டும். சிறுமென சுருண்டி ஓஹோ எங்கள்கிட்ட கிடைச்சிச்சு. ஆனால் அதுவே அனைத்தும் இல்லை. நான் சாண்ட்விச்சை எண்ணெயில் நன்கு பொரிக்க வேண்டும். அப்போதுதான் சீனா வரை நீளமாக செல்லும். ஓ ஆமாம், முடிந்து விட்டது. இப்போது அதுவே சீரியஸாக மிக சுவையானதாயிருக்கிறது. ஓ நான் நாக்கு வீட்டுகிறேன். ஏன் நீங்கள் என்னை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் எனது சாண்ட்விச்சை நானே செய்வதை பல வருடங்களாக தொடங்கிவிட்டேன். நான் எனது கவிப்பு உருவாக்குகிறேன். அதற்கு தேவை தோசை. ஆனால் முதல் நாம் அதை நிறம் சேர்க்க போகிறோம். இப்போ நான் சொல்வது அதுதான். நாம் அதை எனது தொழில்முறை உருட்டல் குளில் உதவியுடன் உருட்ட போகிறோம். மேலும் இது முழுவதும் வண்ணமே ஆக இருக்கிறது. அதை அடுப்பில் வைத்து சுடமாறு அனுப்புவோம். ஆண்டரி என் ஷிரஸ் ஜூசர் ஏகுலை பனரி அதி சக்தி லிக ஓவன் உண்டு. இவ்வளவு நன்றாக நாறுவது என்ன? சமையல்காரர் அது நீங்களா? நிச்சயமாக. சரியான ரொட்டி வெட்டு கத்தி. மிக்க நன்றி பாட்டி, பாராட்டுக்காக. நீங்களும் சரியாக இருக்கிறீர்கள், ஆனால் சமையலின் போது கண்டிப்பாக இல்லை. சரி, ரொட்டியை துண்டிக்கிறேன். மேலே சில பொருட்களை சேர்க்கிறேன். நான் கண்டிப்பாக சில வண்ணமயமான சீச வேணும். அது போய் சிவி ஹைட்ரமை பண்ண போறேன். யூனிகார்ன் சமயம் வைகுலர் வாலக்கபரேன்ஸ் எல்லாம் சுண்டேயோ. வாவ், எல்லா சாண்ட்விச்களும் எவ்வளவு மாறுபட்டவையாக இருக்கின்றன. மேலும் இதோடு ஒன்றின் அளவு மிகவும் பெரியதாக உள்ளது. பார்ப்போம். வாவ், இது மிகவும் ருசியாக உள்ளது. இதன் உள்ளே என்ன இருக்கிறது? ஓஹோ, சீஸ் மற்றும் ஹாம். அடுத்து என்ன? இது ருசியாக தெரிகிறது. ஆனால் அதை கொஞ்சம் முயற்சி செய்வோம். ஆம், சுவையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஆஹா, மலர் நிறங்கள் உள்ள சீஸ் சாண்ட்விச். ஆனால் அதன் சுவை எப்படி இருக்கும்? ஆம், நல்லதாக இருக்கிறது. நான் முடிவு செய்தேன். வெற்றியாளர் சகோதரி மற்றும் அவள் பெரிய சாண்ட்விச்சாக இருக்கிறார். இது ருசிகரமாக உள்ளது. ஓ ஆம், நான் மிகச் சிறந்தவள். நான் யாரையும் கவன கலைச்சல் செய்ய விரும்பவில்லை. ஆனால் மோனிகா ஊரும் எங்களை காட்டு. குட்டீஸ், உனக்கு என்ன வேண்டும்? ஆஹா, அது பொரித்த முட்டைகள். சமையலர் இதற்கு தேர்வானவர். அத்தை இது இந்த ஒன்றை ஒவ்வொரு காலை செய்யும். தங்கை நிச்சயமாக ஏதோ ஒன்றை உருவாக்குவாள். நிச்சயமாக. நண்பர்களே, ஏன் சமையல் செய்ய ஆரம்பிக்கவில்லையா? சரி, யாராவது முட்டை தயிர் செய்யலாம். இது மிகவும் எளிது. ஆனால் என் முட்டைகளை உடைக்க முடியாமல் இருந்தால் என்ன செய்வேன் என்பதில் வெறுப்பாயிற்று. அப்பா பேதை. அதை சுத்தமாக்குவது மேல் அல்லது மோனிகாவுக்கு பிடிக்காது. அருவருப்பு. சூட்டை அதிகமாக புப்ளந்து சமைக்கலாம். ஆஹா, நீ எவ்வளவு நல்ல பெண். இப்போது பாட்டி உனக்கு முட்டைகளை வேக வைக்கும் மேலும் சுவாரஸ்யமான முறையை காட்டப் போகிறார். எனக்கு மஞ்சள் மிளகாய் வேண்டும். நாம் அதை தோல்கீறி எடுக்க போகிறோம். மற்றும் சேர் அப்படியே இங்கே. நன்றாகவே இல்லை. நாங்கள் தோல்கீறுகிறதும் இல்லை. நாங்கள் அதை வெட்டுகிறோம். மகிழ்ச்சியாக முட்டைகள் கிடைத்து விட்டது. ரொம்ப ருசியானவை. அதற்கு பிறகு நெய்யை வாணலியில் சேர்த்து அங்கிருந்து குதிரைக்கென்று வளையங்களை வைக்கிறோம். ஓ ஜில், அவள் முட்டைகளை என்ன செய்கிறாள்? சரி, அவற்றை பற்றுகளுக்குள் உடைத்தல். சமையல் ஆரம்பிக்கலாம். ஓ, இது அழகாக இருக்கிறது. ஓ,
இந்த உணவு மலர்களை நினைவூட்டுகிறது. எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்து முடிந்து விட்டது. அடடா பாட்டி, எனக்கு 2 முட்டைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஒரு கிண்ணத்தில் உடைக்க வேண்டும். சிறந்தது, அதுவே போதும். இப்போது இதயத்தை பாதுகாப்பாக பிரித்து வெள்ளை பாகம் மற்றும் பாத்திரத்தில் விட எனது புதிய சமையலறை கருவி தேவைப்படும். தயவு செய்கிறாயா? ஓ, அது சேரத்தூர் சிஃபுரியா? அடடா, அது அற்புதமான விஷயம். அந்த உணவு மிகவும் கொஞ்சம் வேடிக்கையாக ஒரு இருக்கிறது. குழந்தையை மகிழ்விக்க மிக குறைவையே செய்ய வேண்டும். வெள்ளைகளை நுரை போல் அடிக்க நல்ல மிக்சர் தேவைப்படுகிறேன். சீரான நிலைப்படுத்தல், சுவடு. இப்போது இதையெல்லாம் பார்ச்மெண்டில் விரிப்போம். ஆம், எஸ்டிமலிச்சின் செய்த ஒழுங்குதல் சிப்பர்குலனை வைக்கவும். தர்கின்ட்ரிஸ்டன் இரண்டு பிரா. ஜில், நான் உனக்கு ஏதாவது காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? அது ஒரு முயல், ஆனால் நான் அதை உனக்கு தரமாட்டேன். முயல் முட்டைகளை காண முயலை நான் தேவைப்படும். இது அற்புதமாக இருக்க போகிறது, ஆனால் சுவையாகவும் இருக்கும். நுரைகளை ஊற்றுவோம். கண்ணுக்காக யோக்குகளை மறக்காதீர்கள். அப்புறம் சிறிதையும் சரிக்கணும். ஓ, தோய் எரிஞ்ச மனம் வருது. ஓ இல்ல, என் முட்டைகளை மறந்துட்டேன். இதை எப்படி மோனிகாவை ஊற்றி வைக்க முடியும்? ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் தயிர் முட்டைகள் செய்யலாம். ஓ சரி, கவலைப்படாதீர்கள். இதை டிக்டாக்ல பார்த்திருக்கிறேன். என்னால் இதை செய்ய முடியும். தயிரை ஒரு தட்டு மீது முட்டை வடிவமாக ஒழுங்காக வைக்க வேண்டி இருக்கிறது. ஓ ஆமா, மன்னிக்கவும் பாட்டி, உங்க உதவி தேவை. இது கொஞ்சம் கடினமாயிருக்கு. எப்படி அந்த ஊத்துறது? போ போ போ. அந்த என்ன? நான் முயல விரும்புகிறேன். அதை திறக்க மிகவும் எளிது. அது எனதுதான் சகோ. நன்றி. ஆனால் நான் இதை முயற்சிக்கவே இல்லை. மோனிகா இதை திறக்க முடிந்தது. ஓ சரி. எனிவே, எனக்கு ஒரு பீச் தேவை. அது மஞ்சள் தீனி ஆகும். இருங்கள். மேலும் எனக்கு பச்சை கீரை தேவை. 4 தாங்கள். பிளேட்டில் ஒரு புல்வெளியை வைக்கிறேன் மற்றும் அதன் மீது ஒரு குரங்கை வைத்திருக்கிறேன். இதோ இருக்கும். இது ஒரு சூரிய ஒளி போன்று இருக்கிறது. ஓ, ஆச்சரியமாக உள்ளது. நீண்ட நேரமாக காத்திருந்தேன். செண்டி புள்ளி மற்றும் கத்தியை கொண்டு தொடங்கலாம். முதலில் பாட்டியின் முட்டையை சாப்பிட போகிறேன். பார்க்கலாம். அது விசித்திரமாக இருந்தாலும் உரா ருசியானது. நன்றி பாட்டி. இதில் என்ன இருக்கிறது? முட்டைக்கும் கூட சற்று மாறுபட்டது போல தெரிகிறது. இதை சப்ரோப சுற்றுவோம். வாவ், இது போன்ற எதையும் நான் ஒருபோதும் சுவைக்கவில்லை. இங்கே என்ன உள்ளது? இது தயிர். நல்லா இருக்கும். ஆனால் நாம் அடுத்ததற்கு செல்கின்றோம். இது என்ன? அது நல்லா இருக்குது. இது ஒரு மேகம். காத்திருக்கவும் இது அதிசயமா இருக்கிறது. நல்லாக சமையல்காரர் கண்டிப்பா வெற்றி பெறுகிறார். ஓஹோ, இறுதியாக அதான் எனது திறமை. ருசியானது. எல்லோருக்கும் வேலை கொடி கடந்த விருப்பங்கள்.